வீட்டு கொல்லையிலேருந்து பூசணி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். அப்படியே ஒட்டிடணும். எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வர புதன்கிழமைக்கு விநாயகர் சதுர்த்தி வருது. அதை முன்னிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை மாவை வச்சு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். பூரண கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பூவர சாலம் பறிக்கிறதுக்காக கொல்லைக்கு போயிருக்காங்க அம்மா அப்பாவும். அப்படியே போயிட்டுருக்கேன், நானும் கொல்லைக்கு தான் போனேன். இந்த மீன் டைம் கருப்பு கவுனி அரிசியை வந்து காய வச்சுருக்காங்க அரைக்கிறதுக்காக. சரி வாங்க கொல்லைக்கு போவோம். கொல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு சீத்தா மரம் இருக்குது. அதில் வந்து நிறைய காய் காய்க்குது. இந்த ஒரே ஒரு பழம் மட்டும் பழுக்குதான்னு பார்க்குறேன், இன்னும் பழுக்கலை. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு பூசணி இலை பறிச்சாகுது. பூச்சி இல்லாமல் பார்த்துக்கிறீங்க. கொழுந்தாக தான் இருக்குது முன்னாடி இல்லைலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக நம்ம வீட்டு கொல்லையிலேருந்து பூசணி இலையெல்லாம் பறிச்சுட்டு வந்துட்டோம். நாம் வந்து இப்போ கருப்பு கவுனி கொழுக்கட்டை மாவில் வந்துட்டு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல நாம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். ஏன்னா அதில் கொஞ்சம் கல் மண் தூசி எதாவது இருக்கும்ல, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்குவோம். முதல்ல இது கரைஞ்சா போகும். உங்களுக்கு வந்துட்டு பாகு பதம்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள். இப்போ நம்ம அதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம வெல்லத்தை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கோம்ல, இது ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்குவோம். இப்போ நம்ம வடிகட்டின இந்த வெள்ளை பாகை வந்து திரும்பி நம்ம இந்த பாத்திரத்திலே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை அதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்க வேண்டியதான். இதில் வந்துட்டு நம்ம கடலைப்பருப்பு வேக வச்சு பூரணமாகவும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தேங்காய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். வெல்லம் வந்து முருகிடக்கூடாது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அழுத்தமாக போய்டும் உங்களுக்கு, அப்படியே ஒரு மிட்டாய் மாதிரி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேங்காவோடு சேர்ந்து நல்லா இந்த வெள்ளைப்பாகு அப்படியே கெட்டியாக வர வரைக்கும் கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ தேங்காவோட வெல்லம் சேர்ந்து நல்லா கெட்டியாகிட்டு பாருங்கள். இந்த பதம் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது ஆறினோன்னா இன்னும் நல்லா கெட்டியாகிடும். இப்போ நமக்கு தேவையான பூரணம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்காக மேல் மாவு ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு கருப்பு கவுனி கொழுக்கட்டை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு 250 கிராம் இருக்குது. அதை ஒரு கப்பில் சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அப்போதான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
எல்லாத்தையும் சேர்த்து ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். மேல் மாவு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ நாம் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாம். தம்பி இங்கே பாரு, நம்ம கொள்ளையில் வச்சுருந்த பூசணிலாம் அப்படி கொழுந்தா இருக்கு பாரு. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சுல, அதில் தான் நல்லா கொழுந்தா இருக்கு பாரு. பூச்சி கிச்சி இல்லாமல் நல்லா இருக்கு. பார்க்குறதுக்கு எவ்வளோ இருக்கு பாரு, பசுமையாக இருக்கு பாரு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பரான பூசை இலை கிடச்சிருச்சு. ஆமாம் ஆமாம், நான் 2 நாள் கழிச்சு நம்ம இந்த பூசணி இலையை பறித்து மோதகம் பண்ணிக்கலாம். இதில் உள்ள காம்பெல்லாம் எடுத்துருவோம். எடுத்துருங்க. நல்லா இருக்கு. என் தம்பி இப்போ கோகுலாஷ்டமிக்கு போட்ட கிருஷ்ணரோட கால்லாம் அப்படியே இருக்கு பாரு இந்த பழவையில். இதில் வச்சு செஞ்சிருவோம், நமக்கு வசதியாக இருக்கும். அதிலே வச்சு செஞ்சிருவோம். சரி. மாவை எப்பொழுதும் மூடி வச்சுக்கணும், இல்லாட்டா காஞ்சி போயிடும். இப்போ கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்துக்குவோம். சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கணும். உருட்டிட்டு இதில் வச்சு நல்லா தட்ட வேண்டியதான் பூசணி இலையில். நைஸாக தட்டிக்கணும்ப்பா. நைஸாக தட்டினாதான் இந்த மாவு நல்லா நைஸாக வருமா? வரும் நல்லா வரும். தட்டிட்டோன்னா தான் அழுத்தமாக இல்லாமல் கொஞ்சம் குண்டா இல்லாமல் இருக்கும் மாவு, மேல் மாவு. ஆமாம், அதுக்காக தான் அப்படி தட்டுறது. ஏன்னா லேசாக தண்ணி தொட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்துட்டு பூரணத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இலையை ரெண்டுத்தையும் எடுத்து இப்படி சேர்த்து அப்படியே ஒட்டிடணும். பூரணம் வெளியில் வராமல் அப்படியே ஒட்டிட வேண்டியதான். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கணும். இப்போ வந்து இன்னொரு டைப் தானே அது, கையால் செய்கிற கொழுக்கட்டை எப்படி செய்கிறேன்னு பாருங்க. நீங்கள் பண்ணுங்கக்கா. எப்படி விளக்கு மாதிரி தட்டிக்கணுமா அது? இது வந்து உரம் இல்லாத அரிசி, நல்ல ஒரு இது இயற்கையான விளையிறது, நல்லது உடம்புக்கும். வேலை செய்யணுமேட்டு காலையிலே செஞ்சுட்டு அந்த வேலையை நான் தக்காளி சூப்பு வாசம் அடிக்கிறதுக்கா அப்படின்னுச்சு. நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ வாசம் வரும், அதனால தான் சொல்லுது. அம்மா கொழுக்கட்டெலாம் ரெடி ஆயிடுச்சா? இந்த பாரு, நம்ம பூசணி இலையிலையும் வச்சுட்டோம், கையாலையும் செஞ்சு வச்சிருக்கோம் பாரு. சூப்பரு. கையாலே செஞ்சு வச்சு எல்லா சைஸ்லயும் இருக்கு. எல்லா சைஸ்லயும் பண்ணியாச்சு. சரி, ஓகே. இட்லி பானையில நல்லா தண்ணி கொதிக்க வச்சு வச்சுட்டோம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சாதான் அவங்களுக்கு வந்துட்டு பதமா வேகும். சரி, ஓகே. இப்போ நம்ம இதெல்லாம் ஒன்று எடுத்து வச்சுக்கலாமா? வைங்க. அந்த பூசணி இலையோட வாசத்தோட அந்த கொழுக்கட்டை அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆமாம், நீங்கள் என்னதான் அந்த பிளாஸ்டிக் அச்சில் செஞ்சாலும் அந்த பூசணி இலையில் செஞ்ச டேஸ்ட் தான் நல்லா இருக்கும். இது கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக விடாமல் இந்த இலையில எடுத்து செய்யுங்க, கொழுக்கட்டை செஞ்சுருங்க. ஆமாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. ஆமாம், அதெல்லாம் விட இதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. சூப்பர். இப்போ எல்லாம் வச்சாச்சு. நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்ப்போம். ஓகே. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்ப்போம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்காங்க. இதுமே இவ்வளோ ஷைனிங்காக இருக்கு. அதான் கருப்பு கவுனி கொழுக்கட்டை மாவு. நல்லா வெந்துட்டுப்பா. சூப்பர். எடுத்துடலாமா? எடுத்துடலாம். சரி. இப்போ நம்ம வேக வச்ச கொழுக்கட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம வந்துட்டு பூசணி இலையில வச்சோம்ல, அதை எடுத்து பார்க்கலாம். இங்கே பாருங்க எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்க. அந்த வாசத்தோட சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க அந்த கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு. சூப்பராக இருக்கு. அழகாக இருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும்.
பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. வாங்க இதை இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, தம்பி கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு காட்டு. கொழுக்கட்டை இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி இருக்கு? செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா. நல்லா இருக்கா? இந்த பூரணம், இந்த மேலே இருக்கிற அந்த கருப்பு கோணி மாவு எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. விநாயகர் சதுர்த்தி இப்போவே வந்த மாதிரி இருக்குது. அப்படியா? நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க. அதான் அந்த வர விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இது எல்லாரும் செஞ்சு பார்த்துருங்க. ம், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு சூப்பரான பிள்ளையார் சதுர்த்தி கொழுக்கட்டை இன்றைக்கே ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பூரணம், அந்த மேல் மாவு எல்லாமே செம்ம டேஸ்ட் இன்னைக்கு. அதுவும் கருப்பு கோணில் செஞ்ச வேறையா அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கொழுக்கட்டை அம்மா செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்களும் தேங்க்ஸ் சொல்லிருங்க. நீங்களும் இதை கண்டிப்பா செஞ்சு பாருங்க வீட்ல. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஆமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஆமா, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கருப்பு கவுனி புட்டு மாவு, ஐ மீன் கொழுக்கட்டை மாவு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டு, நம்மளுடைய ஓன் வயலில் ஐ மீன் அந்த கருப்பு கோணி அரிசி, கருப்பு கோணி அவல் அண்ட் கொழுக்கட்டை மாவு இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. நான் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுக்குறேன். அதோடைய ப்ராடக்டுடைய இமேஜையும் உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேவைப்படுறவங்க கண்டிப்பா மேலே ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்பர் கொடுப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கிங்க. அது வாங்கிக்கிறோம். நம்பர்லாம் கொடுத்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, பாய் சொல்லலாமா? சொல்லிடலாம். பாய். இயற்கை முறையில் உருவான நம்முடைய ஓன் ப்ராடக்ட் கருப்பு கவுனி அவல், கருப்பு கவுனி கொழுக்கட்டை மாவு, கருப்பு கவுனி அரிசி வேணுங்கிறவங்க இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.